இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரசம் தான் பார்க்க போகிறோம். தக்காளி ரசம் அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாகட்டும். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 3 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, தேவையான அளவு பெருங்காயம், ஒரு சின்ன பூண்டு சைஸுக்கு 2 சின்ன ஸ்பூன் சைஸுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது மஞ்சள்தூள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது தக்காளி ஒரு 10 தக்காளி கிட்ட, சின்ன மீடியம் சைஸ் தக்காளி, அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ ஊற்றிக்கலாம். தக்காளி ரசம் இது. பூண்டு மிளகுன்ற பாரு, மேலே பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கணும். மஞ்சள்தூள் போட்டு பெருங்காயம் போட்டு, அவ்வளோதான். அது இப்போ கொதித்து வரட்டும். கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ரசம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்தோன்னாக்கா கறி தான் பொரிக்க போகிறோம். கறி நான் வரட்டி வச்சுருக்கேன், வேக வச்சுருக்கேன், உப்பு மசாலா போட்டு. இப்போது சட்டியில் போட்டு நம்ம வரட்டிக்கலாம். சரிங்களா? அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சாச்சு. அடுப்பில் சட்டி சூடாகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கால் ஸ்பூனுக்கு வத்தத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூனுக்கு சோம்புத்தூள். இதெல்லாம் ஏன் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் சேர்க்குறேன்னாக்கா, வத்தத்தூள் கருகிடும் பார்த்துக்கோங்க. அதுக்காண்டி தான் அடுப்பை அமர்த்திட்டு நான் செய்கிறேன்.
1 ஸ்பூனுக்கு சீரகத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனு சிக்கன் மசாலா. மட்டன் மசாலா போடலை, டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை பற்றிக்குவோம். இப்போது இந்த எண்ணெயில் இந்த மசாலாலாம் அப்படியே பொரிஞ்சு வருமா, இந்த ஸ்டேஜில் நான் அவிச்சு வச்சுருக்கிற கறியை போட்டுக்க போகிறேன். இந்த பாருங்கள், அவிச்சு வச்சுருக்கேன், இந்த கறியை போட்டுக்கிறேன். உப்பு அதில் போட்டேன், அதனால் இப்போ நல்லா அது வறண்டு சுருண்டு நல்லா வெந்து வரும். எண்ணெயெல்லாம் குறைஞ்ச பிறகு உங்களுக்கு நான் தண்ணி வற்றின பிறகு காமிக்கிறேன். ரசத்துக்கு உப்பு போடலைங்க, பிறகு உப்பு போட்டுக்கிறேன் நான். அதை சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வற்றிட்டு பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வற்றிட்டு பாருங்கள். மாஷால்லா ஜோராக வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு கொத்தமல்லி தழை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாஷால்லா, கொத்தமல்லி தழை கஸ்தூரி மேத்தி போட்டோன்னே எப்படி வாசனை வருது பார்த்தீங்களா? மாஷால்லா, அழகாக நல்ல மணமாக மணத்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளி ரசமும் கறி வறுவலும் எப்படி இருக்கும்ன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதா? தக்காளி ரசமும் ரெடி, கறி வறுவலும் ரெடி. ஓகே.